ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி பிளேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராணி 3ல புதுசாக வந்திருக்க பலூன் எஸ்கேப் தான். இதுதான் கிராணி 3ல பல்லாண்டுகளுக்கு அப்புறமா வந்து எஸ்கேப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிராணியை வெளுத்து வாங்க போகிறோமா, இல்லை கிராணி நம்மளை வெளுத்து வாங்க போகிறாங்களான்னு பார்ப்போம். இந்த ரெண்டு மாடுகளும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட் கிளவி? என்னது? இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்ப நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டே 1 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வேறு கிளானி விளையாடி பல வருஷங்கள் ஆயாச்சு. டச்சு கொஞ்சம் விட்டு போயிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக் பிக்கை எடுக்கணும். இதை திறக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். கிருட்டு 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 என்ன திறக்கலை. இந்த கிராணி ரொம்ப திருப்பிடிச்ச லாக்காக போட்டு வச்சுருக்கா போல். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு தகர டப்பா மண்டையாக இருப்பான். அவன்கிட்ட சொல்லணும், தகர டப்பா மண்டையா கிராணியை கூப்பிடு. கிராணி, கிராண்ட்பா, நம்ம கிட்ட திருடங்க வந்திருக்காங்க. அலர்ட் அலர்ட். 1 hour later. நீ முன்னாடி போன நான் பின்னாடி வாரேன். ஐயோ, இவங்க பாடுற பாட்டு கேட்டால் தலை சுற்றி விழுந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பார்ட் இருக்கும். ஆக்சுவலாக பலூன் எஸ்கேப்னா என்னென்னா, ஃபஸ்ட்டாக நம்மளாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எஸ்கேப் ஆகிற இது வந்து ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் முன்னாடி எடுத்து போட்டுடணும். ஏன்னா அங்கே தான் அரேஞ்ச் பண்ணுற பார்ட் இருக்கும். இப்போ இருக்காது, அடுத்த போக நான் காட்டுறேன். அடுத்த வந்து நம்ம வெப்பன் கீயை தரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கல்லை பிறக்கணும். இந்த கேமில் கல் வேறு கண்ணு தெரிய மாட்டேங்குது. கல்லும் மண்ணும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் வெப்பன் கீ இருக்கா. எதுக்கு காரு கடிக்கல வெப்பன் கீயை கொண்டு ஒழிச்சு வைக்கணும்? இந்த கிழவைக்கு புத்தியும் இல்லை, கிழவனுக்கும் புத்தியும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போய் வெப்பனை திறந்துடும். ஏன்டா பார்த்த புறம்போக்கு நாய்? இலை கிராண்ட்பா, நீ நேற்று பக்கத்து வீட்டை ஆண்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தால, அதை நான் கிராணிகிட்ட சொல்லி கொடுக்கட்டா? இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு? ஐயா செல்ல குட்டி இல்ல, சொல்லிடாத. நான் திருப்பி வந்த வழியிலேயே போயிருக்கேன். ஸோ இப்போ கிராண்ட்பாவை கிராணிக்கிட்ட போட்டு கொடுத்துடலாம். கிராண்ட்பா வந்து பக்கத்து வீட்டை ஆண்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தாரு. அப்படியா சொல்ற? வா, அந்த கிழவனை நீ கொல்லால. என் பேரு கிராணி இல்ல. மாட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டாலே. வா, உன்னை இன்னைக்கு நான் தக்காளி சாசாக்கி தான். நீ தக்காளி சாஸ் பண்ண கடாயை சூடு பண்ணுறதுக்குள்ளே நான் இங்கே தப்பிச்சு ஓடிடுவேன். ஸோ நம்மகிட்ட இப்போ வந்து ஒரே ஒரு கல் தான் இருக்குது. மேலேருந்து கீழே குடிச்சு 2வது கல்லையும் எடுத்துடலாம். முதல்ல இங்கே ஒரு பார்ட் இருக்கும். உண்டிகோலை கீழே போட்டுட்டு அந்த பார்ட் எடுத்துடலாம். பார்ட் எடுத்தாச்சு. நீ இதை கீழே போடணும். இந்த பக்கம் வேண்டாம், அந்த பக்கம் போட்டால் தான் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் கிரானிக்கு கண்ணில் படவே கூடாது. இதை கீழே போடுவோம். பாத்திரமா? கிராணி வந்து கீழே போயிட்டா. நீ நம்ம கல் பிறக்கணும். கல் வந்து பின்னாடி ஒரு கல் பார்த்தேன், அதை எடுத்துருவோம். டபார்னு கீழே விழாமல் இருந்தோம். ஆக்சுவலாக நான் இந்த கிராணி பலூன் எஸ்கேப்பை ஆர்ட் மோடில் முடிக்க 10 அட்டம்ப்ட்டுக்கிட்ட மேலே எடுத்தேன். ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ண மறந்துடுவேன். இன்னொரு தடவை ஸ்லெண்டரினா 10 தடவைக்கு மேலே போட்டு தள்ளிடுவேன். ஆனால் என்ன, இந்த ரவுண்டில் தான் ஸ்லெண்டரினாவை காணும். எங்கே இருக்கான்னு தான் தெரில. ஸோ அடுத்த நான் கிளம்பி வரேன். நான் உங்களைய பார்த்துட்டேன். இவன் ஒருத்தன் அவனை நான் பார்த்துட்டேன் கூத்துட்டேன்னு. இவன் வேற சாக மாட்டேங்கிறான். இந்த கன் எடுத்து, இந்த கன்று வேறு கையில் வர மாட்டேங்குது. கன் எடுத்து மண்டையிலே ஹெட் ஷாட். அடுத்து வந்து காரில் வந்து ஒரு புல்லட் இருக்கும். அந்த புல்லட் எடுத்து கிளவியை சுட வேண்டியது தான். கிளவியை காணும். போய் கிளவி, கிராண்ட்பாக்கு பால் ஊற்றியாச்சு. அடுத்த உனக்கு தான் விட்டேன் நான். டக்குன்னு வா. ஸோ கிராணியை கொண்டாச்சு. இனி புல்லட்டை வந்து லோட் பண்ணணும். இல்லை மேலே ஒரு அண்டங்காக்கா இருக்கும்.
அந்த அண்டங்காக்காவை கொல்லணும். மேலே அந்த அண்டங்காக்கா கொத்தம்ல கன்னை வச்சு தான் கொல்லணும். ஏன்னா நமக்கு அந்த உட்டும் தீக்குச்சியும் வச்சு பற்ற முடியாது. ஏன்னா தீக்குச்சி வந்து நமக்கு இதுக்கு வேணும், எஸ்கேப்புக்கு. ஸோ கன்னை கீழே போட்டுருவோம். கிழவை எடுக்காத இடத்துல போடணும். இங்கேயே போட்டுருவோம். இந்த செட்கியே இங்கே போட்டுருவோம் கொண்டாச்சு. இனி கீழே போனோம். கீழே இந்த பக்கத்துலோடே இறங்கி உண்டிகோல் எடுத்து தான் இனி அவங்கள போட்டு தரணும். ஃபஸ்ட்டு உண்டிகோலை தேடிட்டு வரேன். நான் பார்த்ததில்லை அவள் ஒரு தீயதான் நல்ல அழகியது நல்ல அழகிய. ஐயோ, இந்த கிராண்ட் பார்க்க தொல்லை தாங்க முடியலை. நம்ம அடுத்த கல்லையும் பறக்கியாச்சு. இனி கிராண்டியை கூப்பிட்டு கொன்ற வேண்டியதான். ஏ கிழவா, கிராண்டிக்கு திருப்பியும் பாடையெல்லாம் பால் ஊற்றியாச்சு. டக்குன்னு வா. எவன்டா அது? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கிராணியை போட்டு இருப்பேன். ஸோ நம்ம வந்து இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு அங்கே வந்து வீல் கிராங்க் இருக்கலாம். அந்த வீல் கிராங்க் எடுத்து இங்கே பிரிட்ஜில் போட்டுறணும். ஸோ வாங்க டக்குன்னு மேலே. ஸோ மேலே வந்தாச்சு. இவ வேற அடிக்கடி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா. என்னமோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா. இல்லைன்னா இந்த தடவைக்கு மேலே 10 தடவைக்கு மேலே என்னதோ சொல்கிறேன். இந்த தடவைக்கு மேலே சரி வேண்டாம், அந்த டாப்பிக்கே விட்டுருவோம். இங்கே பிரிட்ஜு கிராங்க் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். வாய் வேறு ரொம்ப குளருது ஆடு போர்டில் வந்ததால். இந்த பிரிட்ஜு கிராங்க் எடுத்து டக்குன்னு கீழே போயிடணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம கீழே போட்டுடலாம். கீழே போட்டுட்டு கன் எடுத்து புல்லட் வந்து அந்த டைனிங் டேபிள் பக்கத்துலாம் நிறையா இருக்கும், அதை எடுத்து லோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிராண்ட்பா கீழே இருக்கானான்னு பார்க்கணும். இருக்கான். ஒழுங்க மரியாதையா என் கையை கண்ணுக்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை தக்காளி சூப்பாக்கி குடிச்சிருவேன். ஆமாம், எந்த ஊரில் கையை கண்ணுக்கிட்ட கொடுப்பாங்க? இவனுக்கு அறிவு இல்லைன்னா கிராணிக்கு அதை விட மேலே. சரி, இங்கே புல்லட் இருக்கும். புல்லட் எடுத்து கிராணியை கூப்பிட்டு கிராணியை போட்டு தள்ள வேண்டியதான். ஹோ 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 கிழவி, நான் 8 கால பூச்சியில் 4 சூப்பு வச்சுருக்கேன். வா வந்து குடி. என்னது 8 கால் பூச்சி சூப்பா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவன்டா அது என் கிராணியை கொன்னது? நான் தாயா. இன்னைக்கு அண்ணன் கீழே போட்டுட்டு மேட்ச் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு கீழே போடணும். கீழே போட்டுட்டு அடுத்து என்ன எடுக்கணும்? 3rd பார்ட்டு நம்ம எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிராணியும் கிராண்ட்பாயும் போட்டு தள்ளணும். கல்லை பறக்கிட்டு வரேன். ஸோ கைஸ், கல்லை எடுத்துகிட்டு இன்னைக்கு கிராணி தான் வரணும். கிராணியை இந்த மிஷினை அடித்து கூப்பிடுவோம். கிராணி இன்னைக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன். ஐயோ, கிராணியை கொல்லதானே இவனுக்கு என்னது கோவம் வருது. இந்த ஸ்லெண்ட்ரினாவை என்னது கிராணியை கூப்பிட்ட கிராண்ட்பா வரான். கிராணி பேராண்டி, ஏன்டா அது என் புருஷனை போட்டது? உன் புருஷனை மட்டும் இல்லடி, உன்னையும் போடுவேன். இனி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இங்கே தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்து இங்கே தான் போடணும் வெளியே. அடுத்த ஷெட்கி எடுத்து ஷெட்டு திறந்து உள்ள வால்வ் இருக்கும். அந்த வால்வ் எடுத்து முன்னாடி போட்டுடணும். இது வேறு கையில் வர மாட்டேங்குது நேரங்கிட்ட நேரத்தில். இதை எடுத்து ஃபஸ்ட்டு கீழே போடணும், இல்லைன்னா உள்ளே சத்தம் போட்டுரும். இதை எடுத்து டேரெக்டாக உள்ளே வெளியே போட்டுரும். ஸோ இதை வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், 3rd பார்ட். இனி வந்து நம்ம வந்து பிரிட்ஜு கிராங்க் எடுத்து இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராணியும் கிராண்ட்பா வராங்களான்னு பார்த்துடணும். இந்த பிரிட்ஜு வேறு எதுக்கு இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கா அவ்வளோ தெரில. இதை திறந்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கிராணி கிராண்ட்பா வராங்களா? வரல. இந்த வால்வ் என்னத்துக்கு எடுக்கலைனோ தெரில. இதை எங்கே கேஸ் சிலிண்டரை இங்கே மாற்றிடலாம். அடுத்த வால்வு அடுத்து ஆன் பண்ணி விடணும். அடுத்த தீக்குச்சி எடுத்து இந்த சிலிண்டரினா வேறு எஸ்கேப் ஆகிற நேரத்தில் தான் இது பண்ணுவோம். மேலே பற்றி விட்டுட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஸோ கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிராணி 3ல் வந்து பலூன் எஸ்கேப் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமும் நிறைய கிராணி சீரீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிராணி கிராண்ட்பா பாய். இந்த வாட்டியும் தப்பிச்சிட்டேன், நீ வர போகிற வாட்டியும் தப்பிப்பேன். பாய். போடா போ, இந்த வாட்டி வேணா நீ தப்பிச்சிருப்ப, அடுத்த வாட்டி நீ தப்பிக்கவே மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக என்ன ஹாரர் கேம் விளையாடுறாங்கிறதையும்
கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், see you all soon.